பாருங்க, இன்றைக்கி டாபிக் வந்து கெமிஸ்ட்ரியில் ஃபெர்டிலைசர் அண்டு பெஸ்டிசைடு, உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் இது முக்கியமாக வரும் அப்படின்னு பார்த்துக்கங்க. கண்டிப்பாக டிஎன்பிசி டெட்டு, எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ், ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஸோ ஃபெர்டிலைசரே தனியாக ஒரு புக்கே தனியாக இருக்குது, பெஸ்டிசைடுன்னு தனியாக ஒரு புக் இருக்குது. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் எடுத்துக்க முடியும். நம்முடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதாவது டெக்ஸ்ட் புக்கு, அதில் சமச்சீர், தமிழ்நாடு சமச்சீர் புக்கை தான் நம்ம வச்சுருப்போம். ஆனால் கண்டிப்பாக எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸு என்சிஆர்டி புக்கும் வச்சுக்கணும். ஸோ என்சிஆர்டி புக்கை வச்சுக்கிட்டு அதில் இருக்க டாபிக்ஸும் என்னென்ன எக்ஸ்ட்ரா வந்து ஃபெர்டிலைசர்ஸ் அண்டு பெஸ்டிசைட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கணும். ஸோ இந்த டாபிக் பாருங்கள், 4th சாப்டரில் இருக்குது. ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் அண்டு பெஸ்டிசைட்ஸ், 6th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி டேம் 3 லெசன் 3, 9th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 16.6, 11th கெமிஸ்ட்ரிலையும் இருக்குது, ஆமாம் லெசன் 13 இருக்குது. ஸோ இந்த 3 புக்கு நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சிரமமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த யூடியூப் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்குள்ளே ஃபஸ்ட்டு போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைடு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க. அதாவது இந்த ஃபெர்டிலைசர்ஸும் இந்த பெஸ்டிசைடு அப்படிங்கிற நேம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் ரெண்டுமே எதுக்குங்க அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். எதுக்கு? உணவு உற்பத்தியை அதிகரிக்க, அதான் முக்கியமானது. உணவு உற்பத்தி அதிகரிக்கணும். உணவு உற்பத்தி அதிகரிக்கணும்னா ஃபெர்டிலைசர்ஸ் உரங்கள் போட்டாகணும். உரங்கள் மட்டும் போட்டால் போதுமா? செடிகள்லாம் வளர்ந்தோன்னே ஏதாவது நோய் தாக்கிரும் இல்லையா, நோய்கள் வந்து தாக்கிரும், அதுக்கு கொஞ்சம் பூச்சிக்கொல்லிகள் போட்டு வச்சுக்கிறோம். அப்போ ஃபெர்டிலைசர்ஸ் ப்ரொவைட் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் to nourish plants and boost growth. Pesticide protect those plants by controlling and eliminating pests such as insects, weeds, fungi. ஸோ அருமையான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். சரி, எதுக்குங்க உணவு உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா? உணவு உற்பத்தி இல்லாமல் இருக்குது இல்லை, உணவு உற்பத்தி பண்ணி ஆகணும். ஏன் சொல்லுங்கள்? இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பாப்புலேஷன் நம்ம நாட்டில் அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது. அப்போது மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக உணவு தேவைகளும் அதிகமாகிடும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க, 8.1 பில்லியன் as of Tuesday, November 28, 2023, according to the most recent UN estimates, யுனைடெட் நேஷன்ஸ்க்காண்டியே அவங்களுடைய எஸ்டிமேட்ஸ். கரண்ட் வேர்ல்டு பாப்புலேஷன் சொல்கிறாங்க 810 கோடியாமா. அப்போ மனிதன் அதிகமாக உணவு தேவைப்படுது. அந்த உணவு கிடைக்கலன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் இல்லையா, மேல் நியூட்ரிஷன்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்துடும். அப்போ உணவு சாகுபடி சுருங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பில் யாராவது இருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் இது தெரியும். ஸோ கண்டிப்பாக மகசூல், ஈல்டு அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். உணவு பற்றாக்குறை வராமல் நம்ம என்ன பண்ணிக்கணும், அதுக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சுட்டே வரணும். அதில் முக்கியமான பங்கு தான் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் அண்டு பெஸ்டிசைடு. அப்போ ஃபுட் ஸ்கேர்சிட்டி, உணவு பற்றாக்குறைன்னு ஒன்று வந்துடும். வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது தான் நம்ம வந்து இந்த வழிகள் என்ன? இன்க்ரீஸிங் ஈல்ட் ஆஃப் கிராப்ஸ், பயிர்களுடைய விளைச்சல் அல்லது மகசூலை வந்து அதிகப்படுத்தணும். ப்ரிவென்டிங் கல்டியபிள் லேண்ட்ஸ் ஃப்ரம் பீயிங் யூஸ்டு ஃபார் அதர் பர்பஸ், அதாவது எங்கே நல்லா பயிரிடக்கூடிய நிலங்கள் இருக்குதோ அதை பயன்படுத்திக்கணும். ஆப்டிமைசிங் வாட்டர் ரிசோர்ஸ் ஃபார் கல்டிவேஷன், தேவையான நீர் ஆதாரங்களை வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சாகுபடியை மேம்படுத்துவதற்கும் நம்ம நீர் ஆதாரங்கள் வச்சுக்கணும்.
சரி, நம்ம ஹை ப்ரொடக்ஷன் பண்ணிட்டோம், அதிகமாக உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுங்க, த சிஸ்டம் ஆஃப் ப்ரிசர்வேஷன், பாதுகாத்து வைக்கிறது முக்கியமானது. ஸோ பாதுகாத்து வச்சு என்ன பண்ணுறது, தேவைப்படும் போது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸும் பண்ணி ஆகணும். அப்போ ஈல்ட்ஸ், கிராப் ஈல்ட்ஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிடணும். அப்போ மக்கள் தொகை அதிகமாக நம்ம கிராப் ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஸ்கேர்சிட்டி வந்துடும். பிளான்ட்ஸ் தட் ஆர் கல்டிவேட்டட் இன் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹார்வெஸ்டட் ஃபார் ஃபுட்ஸ் ஆர் கால்ட் கிராப்ஸ். ஸோ வயல்களில் பயிரிடப்பட்ட உணவுகள் என்ன பண்ணுறாங்க, அறுவடை செய்யப்படும் தாவரங்கள், இந்த பயிர்கள் தான் நம்ம பயிர்கள், செடிகள், கிராப்ஸு அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிராப்ஸ் எப்படி இருக்கணும், அந்த பிளான்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். நியூட்ரியன்ஸ், பிளான்ட் நியூட்ரியன்ஸ். ஸோ தாவரங்கள் வளரணும் அப்படின்னா ஊட்டச்சத்து தேவை. அதே மாதிரி இனப்பெருக்கம் வேணும்னா உணவு தேவை. அப்போ தாவரங்கள் உணவு தாவர ஊட்டச்சத்துக்களாக இருக்கணும், பிளான்ட் நியூட்ரியன்ஸாக இருக்கணும். அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி பிளான்ட் நியூட்ரியன்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபுட் ஆஃப் பிளான்ட்ஸ் இஸ் கம்போஸ் சர்டன் கெமிக்கல் எலமெண்ட்ஸ். கொஞ்சம் கெமிக்கல் எலமெண்ட்ஸ் தான் உள்ளே இருக்குதுங்க. எத்தனை எலமெண்ட்ஸ்னு கேட்பாங்க. எத்தனை எலமெண்ட்ஸு? தெர் ஆர் 16 elements ஆர் எசென்ஷியல் ஃபார் பிளான்ட் க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன். மனப்பாடம் பண்ணி படித்து வச்சுக்கணும். அது என்னென்ன எலமெண்ட்ஸ், அந்த தனிமங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் நம்ம இங்கே ஒரு பிக்சரில் பார்த்துட்ருக்கோம். ஒரு முக்கியமானது எடுத்திருக்கோம். என்பிகே சொல்லுவோம் இல்லையா, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். ஸோ என்பிகே இதோட சிம்பிள் என், பாஸ்பரஸ்க்கு பி, பொட்டாசியத்துக்கு கே, அதான் என்பிகே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருக்கக்கூடியது, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸில் பயன்படுத்தக்கூடியது. ட்ரேஸ் எலமெண்ட் மிக குறைவாக பயன்படுத்தக்கூடிய எலமெண்ட்ஸ் அப்படின்னா மெக்னீஷியம், கால்சியம், இதெல்லாம் முக்கியமானது. ஸோ ஆர்கானிக் மேட்டர்ஸ் எல்லாமே சாயில் நியூட்ரியன்ஸ்க்கு தேவைப்படுது. ஸோ இந்த ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் அதை சொல்கிறதுக்கூடியது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படி கூட சொல்லுவாங்க. இப்போது மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம பிரிக்கலாம். ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, இந்த தனிமங்கள் அதிக அளவில் தேவைப்படும். அதான் பெருமை ஊட்ட தனிமங்கள் அதிக அளவில் தேவைப்படுங்க. கொஞ்சம் நெஞ்சம் யூஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் என்ன பண்ணுது, நமக்கு பிளான்ட்டுக்கு எனர்ஜியை கொடுக்குது. இது இல்லாமல் சப்போர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் மெட்டாபாலிக் சிஸ்டம், க்ரோத், டெவலப்மெண்ட் ஆஃப் தி பாடி. ஸோ நம்ம நிறைய பிளான்ட்டை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். அப்படியே அனிமல்ஸுக்கு போனாலும் இதே தான். இந்த பெரிய ஊட்டச்சத்துக்கள் அல்லது பெருமை ஊட்டச்சத்துக்கள் ஆற்றல் மட்டும் இல்லாமல் அந்த தாவர உடலில் வளர்ச்சியையும் வளர்ச்சிதை மாற்றத்தையும் கொடுத்துட்டே இருக்குமா. சரி, மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ஃபஸ்ட்டு மேக்ரோ நியூட்ரியன்ஸ் முடிச்சிடலாம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் என்னன்னா, ஃபேட்ஸ் கொழுப்புகள், புரோட்டீன்ஸ் புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், விட்டமின்கள், அதுக்கப்புறம் தாதுக்கள், மினரல்ஸ், இதெல்லாம் முக்கியமானது. இதில் முக்கியமாக இருக்கிறது அந்த என்பிகே நம்ம பார்த்தோம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இதெல்லாம் ஒரு முக்கியமான மேக்ரோ நியூட்ரியன்ஸ். இதிலே செகண்டரி மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பாருங்கள். கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர் சொல்லக்கூடிய கந்தகம், இதெல்லாம் செகண்டரி மேக்ரோ நியூட்ரியன்ஸ். இப்போ நைட்ரஜன் பற்றி பார்க்கலாம். ஸோ நைட்ரஜன் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. யாருக்கு? பயிர்கள் வளர்ச்சி அடைவதற்கு. நைட்ரஜன் எங்கெங்கே இருக்குது? 70%, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 70% இன் அண்ட் அரௌண்ட் எங்கே இருக்குதுங்க? அட்மாஸ்பியரில் இருக்குது.
அந்த நைட்ரஜனை பிடிச்சி இழுத்து நிலைநிறுத்தக்கூடியதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது முக்கியமான நைட்ரஜன் எதுக்கு தேவைப்படுதுங்க? ஃபோட்டோசிந்தசைஸ். சரிங்களா? ஃபோட்டோசிந்தசைஸ் அதான ஒரு தாவரத்துக்கு முக்கியமானது என்னது? ஒளிச்சேர்க்கை தான். அந்த ஒளிச்சேர்க்கையை சமநிலைப்படுத்துவதற்கு maintains a balance in the process of photosynthesis, we need chlorophyll. chlorophyll எங்கேருந்து எடுக்க முடியும்? அந்த இலை இருக்கு இல்லையா, மேல் பகுதி இலை துளைகள் வழியாக தான் எடுக்க முடியும். அந்த இலை துளைகளுக்கு நைட்ரஜன் ஒரு முக்கியமானது. நைட்ரஜன் ஃபெர்டிலைசர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ விவசாயத்திலேயே அந்த பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் தரத்தை மேம்படுத்துவதற்கும் தேவைப்படுது நைட்ரஜன் ஃபெர்டிலைசர்ஸ். நைட்ரஜன் ஒரு முக்கியமான ஆதாரம் எது அப்படின்னா யூரியா. யூரியா இஸ் அனதர் பாப்புலர் சோர்ஸ் ஆஃப் நைட்ரஜன். என்ன ஃபார்முலா தெரியுங்களா? NH2 CO NH2. என்னது இது? இட்ஸ் எ மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் யூரியா. NH2 CO NH2. அதே போல் பாஸ்பரஸ் வெரி எஃபிஷியன்ட் ஃபெர்டிலைசர். பாஸ்பரஸ் எதுக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபெர்டிலைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில், கிராப் ஸ்ட்ரைன்ஸ், அதாவது மண்ணினுடைய பண்புகள் என்னென்ன பண்புகள் அதெல்லாம் முக்கியமானது. உரங்களை எப்படி உரமிடுறது, உரங்கள் எப்படி உரமிடுவது, மண்ணுடைய தன்மை, மெத்தட் ஆஃப் ஃபெர்டிலைசிங்ஸ் எல்லாத்தையுமே இந்த பாஸ்பரஸ் ஒரு முக்கியமானது. பொட்டாசியம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அது கண்டிப்பாக என்ன அவங்க சாலிபிள் இன் வாட்டர், தண்ணீரில் கரையக்கூடியது. ஸோ தண்ணியில் கரைஞ்சாலே அது ஒரு சிறப்பான ஒரு ஊட்டச்சத்தாக மாறிடும். எங்கே the nutrients from ore involves some purification of steps. சுத்தரிக்கப்படக்கூடிய ஒரு நடவடிக்கைகளுக்கு இந்த பொட்டாஷ் முக்கியமானது பிளான்ட்ஸ்க்கு. பாஸ்பரஸ் ஃபெர்டிலைசர்ஸ் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் growth roots of the plant. ஒவ்வொரு அந்த உரங்களும் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். பயிர்கள் வளர்ச்சி அடைவதற்கு பாஸ்பரஸ் முக்கியமானது. பாஸ்பேட் ஃபெர்டிலைசர்ஸில் முக்கியமானது எது அப்படின்னா சூப்பர் பாஸ்பேட். ஸோ நெட்டில் சர்ச் பண்ணி சூப்பர் பாஸ்பேட்டுடைய மாலிகுலர் ஃபார்ம்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். அதே போல் பொட்டாசியம் ஜென்ரலி நமக்கு தெரிஞ்சிருப்போம். பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய அனிமல்ஸுன்னு எடுத்துக்கலாம். நம்ம அனிமல்ஸ்னால் சிங்கம், புலி, கரடிக்கெலாம் தேவையில்லை, நம்ம போய் பார்க்க போகிறதில்லை. மனிதர்களுக்கு தான், ஹியூமன் பீயிங்ஸ் பொட்டாசியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்கே கிடைக்குது? பனானாஸ், வாழைப்பழங்கள்லேருந்து அதிகமாக பொட்டாசியம் கிடைக்குது. பட் கிராப்ஸு, இந்த பயிர்களுக்கு, இந்த பிளான்ட்டுகளுக்கு பொட்டாசியம் மிக முக்கியமானது. இது ஒரு தாதுக்கள் கூட்டாக பாஸ்பேட் ராக்லேருந்து கிடைக்கக்கூடிய பொட்டாசியம். These minerals are converted to water-soluble phosphate salts by treatment with sulfuric and phosphoric acids. இதெல்லாம் மேக்ரோ நியூட்ரியன்ஸ்க்கு ஆன எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லக்கூடிய இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் என்னென்ன அப்படிங்கிறது. சரி, இது என்ன யூஸு? மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வெரி ஸ்மால் குவான்டிட்டிஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ரிப்பேரிங் டேமேஜ் செல் அண்ட் டிஷ்யூஸ் எவ்வளோ பெரிய வேலை செய்து பாருங்கள். சேதமடைந்த செல்களையும் திசுக்களையும் சரி பண்ணுது. ப்ரிவென்ஷன்ஸ் ஆஃப் இன்ஃபெக்டியஸ் டிசீஸ் பை ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் தி டிசீஸ். எக்ஸாம்பிள்ஸ்னால் காசிங் பேத்தோஜன்ஸ், நோய் கிருமிகளிலிருந்து எதிர்த்து போராடக்கூடியது. என்னென்ன நோய் கிருமி? பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கி, இவங்கள்ட்டிலேருந்து போராடக்கூடியதான் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ். அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸை நம்ம என்னென்னு பார்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். கால்சியம், அயர்ன், விட்டமின்ஸ், மினரல்ஸ்,
சரிங்களா, காப்பர், மெக்னீசியம், மாலிப்டினம், ஜிங்க், போரான், மனப்பணம், இன்னும் அதிகமாக இருக்குது. இதில் முக்கியமானதாக நம்ம எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் பார்த்தோம். இப்போ நம்ம ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டு வந்தோம். உரங்கள் முக்கியமான வேலையே வந்து பயிர்கள் வளர்ச்சி ஆவதற்காக தான். பயிர்கள் வளர்ச்சி ஆவதற்கு. அதே மாதிரி கிராப் ஈல்ட் ஃபார் சப்ளையிங் எசென்ஷியல் மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் required ஃபார் கிராப் க்ரோத். என்னன்னா அது ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இது மட்டும் இல்லாமல் அமோனியம் நைட்ரேட், கால்சியம் பாஸ்பேட், யூரியா, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான உரங்கள். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உரங்கள் சொன்னதில் யூரியாவில் அமோனியா இருக்குது, அமோனியம் நைட்ரேட்லேயும் அமோனியா இருக்குது. ஸோ அமோனியா ஒரு காரத்தன்மை, மண்ணை காரத்தன்மையாக செய்யக்கூடியது, பயிர் வளர்வதற்கு ஒரு முக்கியமான பண்பு. இந்த ஃபெர்டிலைசர்ஸை நம்ம ஒரு 3 விதமாக பிரித்து வச்சுருக்கோம் பாருங்கள். ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், இது வந்து இயற்கையாக உருவாக்கக்கூடிய ஆர்கானிக் மேன்யூர்ஸ், சரிங்களா, கரிம தாதுக்கள், கரிம உரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், அது சிந்தட்டிக், மேன்மேடு. இது இல்லாமல் பயோ ஃபெர்டிலைசர்ஸ், உயிரி உரங்கள். சரி, இந்த ஆர்கானிக் மேன்யூர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இந்த கரிம உரங்கள், கரிம தாதுக்கள்னு உருவாக்கக்கூடிய இந்த மேன்யூர்ஸ், ஃபார்ம் யார்டு மேன்யூர்ஸ், அதாவது இந்த கோழி தீவனம், அந்த கோழிகள் மூலமாக வரக்கூடிய கழிவுகள், அதே போல் ஹியூமன் பீயிங்ஸ் எக்ஸ்கிரீட்டா, அதே போல் வந்து அனிமல்ஸ் எக்ஸ்கிரீட்டா இருக்கு இல்லையா, கழிவுகள், அதெல்லாம் ஃபார்ம் யார்டு யூனிட்ஸ். அது கம்போஸ்ட் ஆயிடுச்சுன்னா, அதாவது பதப்படுத்தி அதை வந்து அழிந்து போய் வரக்கூடியது. இலைகள் மூலமாக க்ரீன் மேன்யூர்ஸ், இது இல்லாமல் வெர்மி கம்போஸ்ட், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் மேன்யூர்ஸ். கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் ஃபெர்டிலைசர்ஸ், காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது. எளிய உரங்கள், கூட்டு உரங்கள்னு சொல்லுவாங்க. உயிரி உரங்கள் பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸோ பயோ காம்போஸ்ட் மூலமாக வரக்கூடியது. இதுதான் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க, ஆர்கானிக் மேன்யூர்ஸ். இயற்கை உரங்கள் சொல்கிறோம் இல்லையா, ஆர்கானிக் மேன்யூர்ஸ் அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஆர்கானிக் மேன்யூர்ஸில் வந்து பல்க் ஆர்கானிக் மேன்யூர்ஸ் அதிகமான கண்டென்ட் கிடைக்கும். கான்சன்ட்ரேட்டட் ஆர்கானிக் மேன்யூர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், செறிவு மிகுந்த ஒரு உயிரி உரங்கள், அது செறிவு மிகுந்த இயற்கை உரங்கள். பல்க் ஆர்கானிக் மேன்யூர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்னன்னா அப்படின்னு பாருங்கள், உரங்கள், அந்த உரங்கள், அதாவது மேன்யூர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த உரங்கள் எப்படிங்க, பவுல்ட்ரி மேன்யூர்ஸ், பிக் மேன்யூர்ஸ், ஷிப் அண்ட் கோட் மேன்யூர்ஸ், சீவேஜஸ் அண்ட் ஸ்லட்ஸ். என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸ் அந்த செப்டி டேங்கில் இருக்கக்கூடிய நிறைஞ்சிருச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஓப்பன் ஏரியாவில் வந்து கொட்டிடுவாங்க. ஒரு 20 days 30 days 40 daysக்கு அப்புறம் அது கம்போஸ்ட் ஆகி ஒரு பல்க் ஆர்கானிக் மேன்யூர்ஸாக மாறிடும். அது அப்படியே எடுத்துகிட்டு போய் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி க்ரீன் மேன்யூர்ஸ், இலைகள் மூலமாக, செடிகள் மூலமாக உரங்கள் தயாரிக்கக்கூடியது. என்னது அப்படின்னு பாருங்கள், இன்ஸ்டியூ அண்ட் எக்ஸ்டியூன்னு இருக்குது. கௌபி, டைனச்சா, பீர்சம், அதே மாதிரி போன்கேமியா, நீம், கிளிசரிடியா. சில கான்சன்ட்ரேட்டட் ஆர்கானிக் மேன்யூர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளான்ட் ஆரிஜின்லேருந்து எடுக்கிறாங்க. எது அப்படின்னு பாருங்கள், எடிபிள், நான் எடிபிள் இருக்குது. அதே போல் அனிமல்ஸ் ஆரிஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா மீட் போன், ஃபிஷ் மீல், அதாவது இந்த கருவாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் ஃபிஷ் மீல்.
போன் மீல், பிளட் மீல், இதெல்லாம் வந்து நிறைய கான்சன்ட்ரேட்டட் ஆர்கானிக் மேன்யூர்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். நம்ம வந்து இப்போ சண்டே அப்படின்னா மீன் வாங்குவோம், கறி வாங்குவோம் இல்லையா? அந்த மீன் கறி வாங்கிட்டு கழுவும் பொழுது பிளட்டு மிக்ஸ் ஆன ஒரு வாட்டர் சோர்ஸ் வரும். அந்த வாட்டர் சோர்ஸை நம்ம வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுன்னா, அதை ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க தனியாக ஒரு பாத்திரத்தில். எதுக்குன்னா செடிக்கு போய் போடலாம். செடிக்கு போட்டிங்க அப்படின்னா நிறைய நியூட்ரியன்ஸ், அந்த மேன்யூர்ஸ் இருக்கு இல்லையா, உரங்கள் அருமையாக நேச்சராகவே கிடைக்கும். அதான் பிளட் மீல்ஸ். இப்போ மேன்யூர் சொல்கிறோம் இல்லையா, அந்த கரிம இயற்கை உரங்கள், அதை பற்றி டீட்டெயிலாக உள்ளே போனோம்னா, இந்த உரம் ஒரு கரிம பொருள், ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். எப்படி உருவாகுது? டீகாம்போசிஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் வேஸ்ட். தாவரங்கள், விலங்குகள் அழிந்து சிதைவடைந்து அதிலேருந்து உருவாகக்கூடியதான் இந்த இயற்கை தாவரம், இயற்கை உரங்கள். அதில் ஃபார்ம்யார்டு மேன்யூர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த மக்கிய எரு அப்படிங்கிறது டங்கு தான், எக்ஸ்கிரீட்டா, டங்க், அனிமல் டங்க்ஸ். மாடு, குதிரை, ஆடு, செம்மறி எல்லா அனிமல் டங்க்ஸையும் நம்ம வந்து சேகரித்து சிதைவடைந்து கம்போஸ்ட் பண்ணி உருவாக்கக்கூடியது. அதில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் தொழு உரம்னு சொல்லுவாங்க. தொழு உரம் என்னது? கம்போஸ்ட். இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாதாரணமாக தாவரங்கள் விலகக்கூடிய கழிவுகள் சிதைவடைந்து மண்புழு உரம்னு சொல்லக்கூடிய இந்த கம்போஸ்ட்டு தொழு உரம் தான் வெர்மி கம்போஸ்ட். பசுந்தாள் உரம்னு சொல்லுவோம், கிரீன் மேன்யூர்ஸ் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண இந்த சணல் அல்லது கொழுஞ்சைன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சணல், சன் எம்ப் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ஃபைபர் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய இந்த லெகுமினஸ்னு பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. நிறையா விவசாயிகள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ன சொல்கிறது, விவசாயம் செய்யக்கூடிய பயிர்கள் இல்லாத சமயத்தில் இந்த லெகுமினஸ் பிளான்ட்டு அதிகமாக பயிரிட்டு விட்ருவாங்க. சாதாரண காடு மாதிரி சின்ன சின்ன செடிகள் வளர்ந்துருக்கும். இந்த லெகுமினஸ் பிளான்ட்டுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை பிடிச்சி இழுத்து மண்ணுக்கு கொடுத்துரும், சாயிலுக்கு கொடுத்துரும். அப்போ சும்மா இருக்கிறப்ப நிலம் தாவரங்கள், தேவையான விவசாய தாவரங்கள் இல்லாத நேரத்தில் இந்த லெகுமினஸ் பிளான்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. இதான் வந்து பசுந்தாள் உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடிகளோடைய சேர்த்து நம்ம ப்ளஃப் பண்ணுவோம், சரிங்களா? ப்ளஃப் பண்ணும்போது அது நைட்ரஜன், பாஸ்பரஸ் மண்ணுக்கு வளத்தை கொடுத்துரும். இந்த மேன்யூர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எருக்கள். அந்த எரு என்ன பண்ணும்? வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி சாயில், மண்ணுக்கு என்ன பண்ணுங்க, நிறையா நீரை வந்து ஒரு நீரை கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒன் ஆஃப் தி ஒரு சோர்சஸ். அதே மாதிரி நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்திடும். சாயில் டெக்ஸ்சர், மண் வளத்தை அதிகப்படுத்தும். ஆனால் சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் ஃபெர்டிலைசர் என்ன பண்ணும்? இந்த உரங்கள் கொஞ்சமாக போட்டால் போதுங்க, நிறையா வளர்ச்சி ஏற்படும். ஆனால் மண் உடைய தரம் அழிந்து போயிடும். இதில் முக்கியமான உரம் நேரடியாகவே நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியமை வந்து பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சியூர் குட் வெஜிடேட்டிவ் க்ரோத்ஸ், அதாவது தாவரங்கள் வளர்ச்சி அடைவதற்கு சரியான ஊட்டச்சத்து இந்த சிந்தட்டிக் கெமிக்கல் ஃபெர்டிலைசரில் பயன்படுத்துவோம். நேரடியாகவே உரங்களை பயன்படுத்துவாங்க, ஸ்டைட் ஃபெர்டிலைசர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு யூரியாவை தெளிக்கிறது, சூப்பர் பாஸ்பேட்டை தெளிக்கிறது, இது மாதிரி வேலைகளை செய்வோம். இது மாதிரி செய்யும்போது அந்த மண் வளம் குன்றினாலும் அந்த பிளான்ட்டு வந்து நிறையா வளர ஆரம்பிச்சிடும். நிறையா பக்கம் இப்போ கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் சில டைமில் வந்து நீங்கள் வந்து இயற்கையாகவே இந்த மேன்யூர்ஸ், எருக்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த எருக்களுக்கும்
உரங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மேன்யூஸ், ஃபெர்டிலைசர்ஸ், இயற்கை உரங்கள், செயற்கை உரங்கள். ஈஸியாக புரியும் நம்மளுக்கு. இயற்கை உரங்கள் என்னென்னா மனித கழிவு, மனித வேஸ்ட்டு, கேட்டில் டங்கு, சரியா, தவிர மனித விலங்கு கழிவுகளை சிதைவடைத்து உருவாக்கக்கூடியது அந்த இயற்கை உரங்கள். ஆனால் செயற்கை உரங்கள் என்ன பண்ணுவோங்க, கந்தகம், பாஸ்பரஸ், நைட்ரஜன், இது நேரடியாகவே ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலி மேன்யூர்ஸ் வந்து ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், செயற்கை உரங்கள் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் கனிம பொருட்கள்னால் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். மேன்யூர்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்டு இன் ஃபீல்ட்ஸ், அதாவது சாதாரண காடுகள் வயல்களிலே நம்ம உருவாக்கலாம் இந்த எருக்களை. ஆனால் ஃபெர்டிலைசர்ஸு மேனுஃபேக்சர் இன் ஃபேக்டரிஸ், தொழிற்சாலைகளை உருவாக்குறாங்க. மேன்யூர்ஸ் கண்டெய்ன்ஸ் ஆல் நியூட்ரியன்ஸ் பட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். புரியுங்களா? எல்லா ஊட்டச்சத்தும் இருக்கும், ஆனால் குறைந்த அளவு இருக்கும். வளர்ச்சியும் ஓரளவு இருக்கும், ஆனால் மண் வளம் கெடாது. பட் செயற்கை உரங்கள் அப்படி இல்லை. ஹை குவான்டிட்டிஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஸ்பெசிஃபிக் நியூட்ரியன்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. மேன்யூர்ஸ் added plenty of humus to soil, improve texture of soil. அந்த மண்ணுடைய வளத்தை மேம்படுத்துவதற்கு நம்ம எருகள் தான் பயன்படுத்தணும். இதுவே வந்து செயற்கை உரங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மண்ணிற்கு மட்கு சேர்ப்பதில்லை. அப்படின்னு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ். இந்த எருக்கள் பயன்படுத்திங்கன்னா இயற்கை உரங்களுக்கு நீரின் குறைந்த அளவே கரையும் தன்மை உடையது. ஆனால் செயற்கை உரங்கள் நீரில் அதிகமாகவே கரைஞ்சிரும். இயற்கை உரங்கள் அளவு நீரில் கரைகின்ற அளவுலாம் பயன்படுத்தினாலே போதும், குறைந்த அளவு பயன்படுத்தினாலே போதும். பட் செயற்கை உரங்கள் நீரில் அடித்து செல்லப்படுவதால் அதிகமாக நம்ம பயன்படுத்த முடியும், செலவுகளும் அதிகமாகும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், காம்பவுண்ட் ஃபெர்டிலைசர் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். மோர் தென் ஒன் பிரைமரி ஆர் மேஜர் நியூட்ரியன்ஸ் எலமெண்ட்ஸை பயன்படுத்துவோம். முதன்மை ஊட்டச்சத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, முதன்மை ஊட்டச்சத்து அந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அதை முக்கியமாக நம்ம பயன்படுத்துவாங்க. எல்லாத்தையும் கலப்படம் செஞ்சு ரசாயன வேதிகளை பயன்படுத்தக்கூடியதான் இந்த காம்பவுண்ட் ஃபெர்டிலைசர். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஏபி சொல்லக்கூடிய டை அமோனியம் பாஸ்பேட். பார்த்துக்கோ, டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட். இன்னொன்று இருக்குது சுபலவ் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு, நீங்கள் ஒரு உர கடைக்கு போனீங்கன்னா அது சுபலவ்னு சொல்லி ஒரு பாஸ்பேட், அது மேன்யூஸ், அது கிரானுலர் மேன்யூஸ் ஃபார்ம் கிடைக்கும். மோனோ அமோனியம் பாஸ்பேட், அதுவும் ஒரு செயற்கை உரங்களாக பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ், கூட்டு உரங்கள். இன்னும் சச் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறோம், மீட் ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் ஆஃப் கிராப்ஸ், தேவை அது அந்தந்த அது சொல்கிறோம்ல பிளான்ட்ஸு, அந்த பிளான்ட்ஸு தேவையான அந்த செடிகளுக்கு தேவையான பயிர்களுக்கு தேவையாக நம்ம உரங்களை உருவாக்குவோம். அந்த உரங்கள் பாருங்களேன், என்பிகே 10:5:5, 20:20:0, 20:10:10, இப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த செடிகளுக்கு தகுந்தாப்புல, பயிர்களுக்கு தகுந்தாப்புல. இப்போது வளர்ச்சிக்கு அடுத்த ஒரு காரணம் இருக்குன்னா அந்த சாயில் அமெண்ட்மெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய மண் வள அதிகரிப்பு காரணிகள் முக்கியமானது. சாயில் அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன சொல்கிறோம், மண்ணுக்கு இந்த அமிலத்தன்மை காரத்தன்மை முக்கியமானது. சாயில் அசிடிட்டி, அல்கலிட்டி. மண்ணில் ஏதேனும் சிக்கல் தன்மையும் சரி செய்யணும். இதுக்கு நம்ம என்ன சில யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சம், லைம் சுண்ணாம்பு, அயன் பைரைட்ஸ், இரும்பு பைரைட்ஸ், லைம்ஸ்டோன், இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்.
இந்த லைம்ஸ்டோன் நம்ம தெளித்தோம்னா இந்த சாயில்களுக்கு என்ன தேவைப்படும்? காரத்தன்மை அதிகமாகும். அல்கலைன் சாயில் தேவைப்படும். அதே அந்த அல்கலைன் சாயில் தேவைப்படுறதுக்காக தான் சில டைம் யூரியாவை பயன்படுத்துகிறோம். சிலது பாருங்கள், மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஃபெர்டிலைசர்ஸ், நுண்ணூட்ட உரங்கள் கொஞ்சமாக தான் பயன்படுத்துவோம்மா. என்னென்னா துத்தநாக சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட்னு சொல்லுவோம், இரும்பு சல்ஃபேட், ஃபெரஸ் சல்ஃபேட், மேக்னஸ் சல்ஃபேட். ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர்ஸ். பயோ ஃபெர்டிலைசர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி உயிரி உரங்கள்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாக்டீரியா, சயனோபாக்டீரியா, சில பூஞ்சைகள், ஃபங்கி, இதை பயன்படுத்தி பயோ ஃபெர்டிலைசரை உருவாக்குவாங்க. இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ் என்ன ஒரு முக்கியமான யூசஸ் பார்த்திங்கன்னா, ரெனிவல் பண்ணிக்கலாம், நான் பொல்யூட்டிங் பண்ணிக்கலாம். அதாவது புதுப்பிக்கவும் முடியும், மாசுபாடு அற்றது. இந்த பயோ ஃபெர்டிலைசர் மூலமாக வி இம்ப்ரூவ் தி சாயில் கண்டிஷன், மண்ணினுடைய நிலைத்தன்மையும் நம்ம மேம்படுத்திக்கலாம். அடுத்த முக்கியமான ஒரு பயோ ஃபெர்டிலைசர்ஸ், காமன்லி யூஸ்டு பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரைசோபியம், சயனோபாக்டீரியா, அனபேனா, நாஸ்டாக். என்னது அனபேனா, நாஸ்டாக் அப்படிங்கிறது உரக்கடையில் போய் கேட்டாலே கொடுப்பாங்க. அனபேனா கொடுங்கன்னா அது ஒன் ஆஃப் தி பயோ ஃபெர்டிலைசர்ஸ். அதில் ரைசோபியம், சயனோபாக்டீரியா இருக்கக்கூடிய ஒரு உயிரி உரங்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த பயோ ஃபெர்டிலைசருடைய வகைகள் பார்த்தோம்னா, முக்கியமான ஒரு வகை இந்த ரைசோபியம். இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயில் பாக்டீரியம், இது மண்ணில் பாக்டீரியாவாக உட்காந்துருக்கும், சரிங்களா, இருந்து என்ன பண்ணும் தெரியுமா? குளோனிசிட்டி ரூட்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட்ஸ் டு ஃபார்ம் ரூட்ஸ் நோடல்ஸ். வேர் முடிச்சில் உட்காந்துக்கிட்டு அந்த பருப்பு தாவரங்கள் சொல்லக்கூடிய அந்த லெகுமினஸ் பிளான்ட்டு நிறைய நைட்ரஜனை கொடுத்துட்டே வரும். இவங்க ஃபிக்ஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் செய்வாங்க, கன்வெர்ட் தம் டு அமோனியா. இந்த நைட்ரஜனை அமோனியாவாக மாற்றி விட்டுரும். இது இந்த பாக்டீரியா, இந்த லெகுமினஸ் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை பிடிச்சி இழுத்து நிலைநிறுத்தக்கூடியது மட்டும் இல்லாமல் அம்மோனியாவை மாற்றிடும். அடுத்த ஒன்று பாருங்கள், உயிரி உரம் ஆசோஸ்பிரில்லியம். இதுவும் ஒரு ஆசோஸ்பிரில்லியம் சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. இதுவும் நைட்ரஜனை ஃபிக்சேஷன் பண்ணக்கூடியது. அதே போல் டிரான்ஸ்போர்ட் திஸ் நியூட்ரியன் டு கிராப் பிளான்ட்ஸ், பயிர்களுக்கு, செடிகளுக்கு ஊட்டச்சத்தை அப்படியே கடத்திடும் இந்த ஆசோஸ்பிரில்லியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மெய்ஸ், மக்காச்சோளம், பேர்லி, ஓட்ஸு, சொர்க்கம் கிராப்ஸ், இந்த பயிர்களுக்கெல்லாம் இதை செலுத்தப்படுறாங்களாமா. ஸோ இதனால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தானிய வகைகளுக்கு 5 முதல் 20% உற்பத்தி திறன் அதிகமாகுது. திணை வகைகளுக்கு, மில்லட்ஸ்க்கு 30%, அதே போல் தீவன வகைகளுக்கு 50% ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருது இந்த உயிரி உரங்களை பயன்படுத்துகிறதுனால. அடுத்து பாருங்க, அசட்டோபாக்டர். இந்த அசட்டோபாக்டருங்கிற ஒரு பாக்டீரியா அது என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் தி ஈல்ட் ஆஃப் வீட், ரைஸ், மெய்ஸ் அண்ட் சொர்க்கம். புரியுதுங்களா? இந்த கோதுமை, அரிசி, சோளம், மக்காச்சோளம், இந்த விளைச்சலை, மகசூலை அதிகப்படுத்தக்கூடிய இந்த உயிரி உரம் தான் அசட்டோபாக்டர். இது இல்லாமல் இவங்க என்ன வேலை செய்கிறாங்க?
நைட்ரஜன் ஃபிக்சேஷன், இது முக்கியமான வேலையை இந்த அசட்டோ பாக்டீரியா செஞ்சிடுறாங்க. அடுத்த உயிரி உரம் ஒன்று பாருங்கள், மைக்கோரைசா. இது என்னது? இது ஒரு ஃபங்கி. இது நோட் பண்ணிக்கோ. இது எல்லாமே அங்கே பார்த்தது எல்லாமே பாக்டீரியா. ஆனால் இங்கே ஒன்று வந்திருக்கு பாருங்கள், இந்த மைக்கோரைசியா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு ஃபங்கி. என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் தி அப்டேக் ஆஃப் ஃபாஸ்பரஸ். அந்த ஃபாஸ்பரஸை என்ன பண்ணுதுங்க? உறிஞ்சில் அதிகப்படுத்துறது. முக்கியமாக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எது? சிட்ரஸ் பிளான்ட்ஸ். பப்பாயா. சிட்ரஸ் பிளான்ட்ஸ்னால் என்ன? இந்த ஆரஞ்சு, எலுமிச்சை பழம், இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த தாவரங்களுக்கு ரூட்டில் உட்காந்துக்கிட்டு அதை உறிஞ்சி என்ன பண்ணுங்க? இந்த மைக்கோரைசா இது மாதிரி வேலைகளை செஞ்சுட்டே இருக்கும். பாஸ்பரஸை உரிய ஆரம்பிக்கும். அடுத்த உயிரி உரம் அசோலா. அசோலா இஸ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆக்வாட்டிக் ஃபென். முக்கியமானது ஒரு பெரணி. ஃபென்னா பெரணி, நீரில் வாழக்கூடிய ஒரு பெரணி. அதே மாதிரி மேலே நீரில் மிதக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா நீல பச்சை பாசி, இங்கிலீஷில் சயனோ பாக்டீரியல் சிம்பியாட்டிக் அசோசியேஷன் வித் அனபேனா. இது தண்ணியில் மிதந்து போயிட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது டு ஃபிக்ஸ் தி அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை நிலைநிறுத்தி தாவரத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒளிச்சேர்க்கை தாவரத்துக்கு கொடுக்கக்கூடிய வேலையை செய்யுது. இப்போ நம்ம பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக நைட்ரஜன் ஃபிக்ஷன் ஒவ்வொரு டைம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? அதோடைய ஒரு முக்கியமான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ இங்கே வந்திருக்குது. என்பிஎஃப் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பயோஃபெர்டிலைசர்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நைட்ரஜன் 70 to 78% அட்மாஸ்பரிக்கில் இருக்குது. 0.03% கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும் பொழுது கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த என்பிஎஃப் சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியா பிளேஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் இம்ப்ரூவிங் சாயில் ஃபெர்டிலிட்டி பை ஃபிக்ஸிங் atmospheric nitrogen both association with plant roots and also without it. அப்போ இந்த வேலைகளை செய்யக்கூடிய நைட்ரஜன் பயோ ஃபெர்டிலைசர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரைசோபியம், அசட்டோபாக்டர், அசோஸ்பிரிலியம், இது அருமையாக வளிமண்டல நைட்ரஜனை இழுத்து ஃபிக்சேஷன் பண்ணி பயிர்கள் வளர்வதற்கு முக்கியமான வேலை செஞ்சிருக்கு. இந்த ஃபெர்டிலைசருடைய அட்வான்டேஜஸ் என்ன? ஆல்ரெடி பார்த்தது தான், திரும்ப பார்க்குறோம். டிரான்ஸ்போர்ட், ஸ்டோர், அப்ளை. அதாவது கடத்தவும் சேமிக்கவும் பயன்படுத்த இந்த ஃபெர்டிலைசர்ஸ் என்னங்க இது கடத்துது? ஊட்டச்சத்தை கடத்தும். ஊட்டச்சத்து ஒரு குறிப்பிட்ட தன்மை காரணமாக ஒரு குறிப்பிட்ட உரத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ரேப்பிட் எஃபெக்ட் ஆன் தி கிராப்ஸ், அந்த பயிர்களில் ஒரு வித்தியாசமான விரைவான ஒரு தாக்கத்தை நம்ம பார்க்குறோம். இன்க்ரீஸ் கிராப் ஈல்டு தெரியுது. ப்ரொவைட் எனஃப் ஃபுட் டு ஃபீட் தி லார்ஜ் பாப்புலேஷன். அப்போ நம்ம உரங்கள் போடாமல் இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய பயன்கள் பார்த்திங்கன்னா காப்பர் சல்ஃபேட், சுண்ணாம்பு, காப்பர் சல்ஃபேட் அண்ட் லைம், இது ஒரு கலவை. இது ஒரு போர்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். போர்டாக்ஸ் மிக்சர் பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தப்படுகிறது அக்ரிகல்ச்சரல் யூசஸில். இது அம்மோனியம் குளோரைடு, அம்மோனியம் சல்ஃபேட்டு, சூப்பர் பாஸ்பேட் ஆஃப் லைம், இதை ஃபெர்டிலைசராக பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மோனியம் நைட்ரேட்டாகவும் அம்மோனியம் சல்ஃபேட்டாக அம்மோனியம் பாஸ்பேட், பொட்டாசியம் குளோரைடு, இது மாதிரி சால்ட் ஃபார்மேஷன் ஆயிடும். இந்த சால்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ்
நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் டு தி சாயில். ஸோ இந்த பர்டிகுலர் வேலையை செய்கிறனால தான் என்பிகே நம்ம யூஸ் பண்ணுறோம். சால்ட்ஸ் லைக் காப்பர் சல்ஃபேட் யூஸ்ட் as ஃபங்கிசைட், பூஞ்சை கொல்லியாக பயன்படுத்துகிறோம். நைட்ருன்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் நைட்ரேட் இஸ் யூஸ்ட் as a ஃபெர்டிலைசர். ஆனால் ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், சில நேரத்தில் தீமைகளும் கொடுக்கும். நான் ஒரு டைம் என்ன பண்ணேன், ஒரு ரோஜாப்பூ செடி ரோஜா உரம்னு சொல்லி விற்குது. ஒரு அரை ஸ்பூன் தான் போடணும். அரை ஸ்பூன் போட்டால் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு பூ வந்து வரும், ரோஜா பூ கிடைக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், நிறைய பூ வரணும் அப்படிங்கிறதுக்காக 2-3 ஸ்பூனு 4 ஸ்பூனை சேர்த்து அந்த ரோஜா உரத்தை போட்ட உடனே ஒரு 2-3 நாளில் அந்த செடி கருகியே போச்சு. அப்போது ஃபெர்டிலைசர்ஸில் தீமைகளும் இருக்குது. இன்க்ரீடியன்ட்ஸ் இன் தட் ஃபெர்டிலைசர்ஸ் ஆர் டாக்ஸிக் டு தி ஸ்கின் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அதே மாதிரி விலை உயர்ந்தது, எக்ஸ்பென்சிவ். நம்ம வச்சுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ் வச்சுருந்திங்கன்னா உரங்கள் தெரியாமல் கையில் பட்டுருச்சுன்னா எரிய ஆரம்பிச்சிடும். அதிகமாக வந்து அமோனியா ஸ்மெல் இருக்கனால நச்சுத்தன்மையாகவும் இருக்கும், சுவாச அமைப்புக்கு பிரச்சனை கொடுக்கும். இது பாருங்க, நான் சொன்னது பார்த்தீங்களா, எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் டேமேஜ் தி பிளான்ட்ஸ் அண்ட் ரெடியூஸ் தி சாயில் ஃபெர்டிலிட்டி. அதுவும் முக்கியமானது. சில டைமில் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது லீச்சிங் வருங்க. லீச்சிங் அக்கர்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் ரீச் தி ரிவர்ஸ் காசிங், அதுக்கு பேர் நாங்கள் ஈட்ரோஃபிகேஷன். ஸோ ஈட்ரோஃபிகேஷன் வந்து ஈவன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். அது ஆறுகளில் போய் ஆறு தண்ணி போகுது, ஓடை போகுது, கால்வாய்கள் போகுது, தண்ணி எடுத்து நம்ம கொஞ்சம் குடிக்கிறோம் அல்லது பயன்படுத்துகிறோம். ஒரு லீச்சிங் அப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா அரிப்பு, தடிப்பு வந்துடும் ஸ்கின்ல. காரணம் என்னென்னா அதுக்கு பேர் யூட்ரோஃபிகேஷன். இந்த அதிகப்படியான செயற்கை உரங்கள் குளம், ஏரி, கால்வாய்கள்லாம் வரும்போது அங்கே வளரக்கூடிய சில தாவரங்கள் அதிகமாக வளர ஆரம்பிச்சிடும். பார்த்துருப்போம் நம்ம குளம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகாய தாமரை அதிகமாக வளர்ந்ததுக்கு காரணமே வந்து இந்த வயல் வாய்க்காலில் பயன்படுத்தக்கூடிய எக்ஸஸ் ஃபெர்டிலைசர்ஸ் தான் இங்கே வந்துடுது. அதே மாதிரி ஃப்ளோ ஆஃப் வாட்டர் பாடிஸ் எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணிடும் இந்த எக்ஸஸ் ஃபெர்டிலைசர்ஸ். இதன் விளைவாக நமக்கு என்ன வரும், மீன்கள் மற்றும் பிற உயிரினங்கள் பாதிக்கப்படும் அல்லது இறந்துவிடும். இது வரைக்கும் நம்ம வந்து ஃபெர்டிலைசர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லிகள். இதுவும் முக்கியமானது. இந்த பூச்சிக்கொல்லிகள் கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய திராட்சை இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறையா எறும்புகள் முக்கிய ஆரம்பிச்சிடும். இந்த எறும்புகள் வராமல் இருக்கிறதுக்காக நிறைய பூச்சிக்கொல்லிகள், மருந்துகள்லாம் பயன்படுத்துவாங்க. அதனால தான் நம்ம கிராப்ஸ் வாங்கோம்னா ஜென்ரலாகவே பழங்கள் வாங்கினாலே தண்ணியில் நிறைய ஊற வச்சிடணும். ஏன்னா தண்ணியில் கரையக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லிகள் எல்லாமே கரைஞ்சி போயிடும். ஸோ தண்ணியில் கரையாத சில பூச்சிக்கொல்லிகள்லாம் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சால்வெண்ட்ஸில் தான் கரையும். அப்படி இன்செக்டிசைட் பூச்சிக்கொல்லிகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஹெர்பிசைட்ஸ் என்ன, வீட்ஸ், rodenticides to kill rodents, fungicides to control fungi, mold, mildew. அதே மாதிரி இன்செக்டிசைட்ஸ் டு கில் இன்செக்ட்ஸ். இப்போ பூச்சிக்கொல்லிகள் பூச்சி, காளான்கொல்லிகள் காளை, களைக்கொல்லிகள் களை எடுப்பது, இது மாதிரி இருக்கக்கூடிய நிறையா பூச்சிக்கொல்லிகள், எலிக்கொல்லிகள் இருக்குது. இப்போ தான் பார்த்தோம் அந்த டைப்ஸ். ஸோ இன்செக்டிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ், ரொடன்சிசைடு, வீட்சைடு. அப்போ இன்செக்டிசைட்ஸ்னால் என்ன, அந்த பூச்சிக்கொல்லிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். டிடிடின்னு சொல்லுவாங்க, டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன்.
பாருங்கள், டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஆக்சுவலி இது கவர்மெண்ட்டு. ஸோ வேர்ல்டு லெவலில் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, பேன் பண்ணியிருக்காங்க, பேன் படுத்தக்கூடாது. ஸோ டிடிடி யூஸ் பண்ணினா எலியை செத்துருமே. அந்த தண்ணியை குடித்தோம்னா எலி செத்துரும். ஜென்ரலி நம்ம உரங்கள் அல்லது பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் போது எந்த ஒரு விலங்கினங்களும் சாகக்கூடாது. அப்படி செத்துச்சு அப்படின்னா அது மனித குலத்துக்கும் பாதிக்கும். அடுத்து பாருங்க, மேலத்தையான் பேரத்தையான்னு ஒன்று இருக்குது. மேலத்தையான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நெர்வ் பாய்சன். எங்கே அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லாமல், வீட்டில் நம்ம அதாவது கொசு வர்த்தியாக அல்லது கொசுவை ஓட்டக்கூடிய இந்த லிக்விடேட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் மேலத்தியான் பேரத்தியான் அப்படின்னு இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம மோந்து பார்த்தோம்னா வாமிட் வரும். நம்ம பக்கத்தில் போய் அந்த இதுக்கு போய் நின்னோன்னு வச்சுக்கலாம், வாமிட் வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த மஸ்கிட்டோலாம் அந்த மஸ்கிட்டோ லிக்விடேட்டர் பக்கம் போகும்போது அப்படியே பறந்து போயிடும் அந்த ஸ்மெல்லை பார்த்துட்டு. அடுத்து பாருங்கள், ஃபங்கிசைடு, பூச்சிக்கொல்லிகள் எது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், போர்டாக்ஸ் மிக்சர். என்னது, கால்சியம் பாஸ்பேட், கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் பாஸ்பேட்டா, காப்பர் சல்ஃபேட் இல்லையா, காப்பர் சல்ஃபேட் இங்கே இருக்குது பாருங்கள், காப்பர் சல்ஃபேட், கால்சியம் ஹைட்ராக்சைடு, காப்பர் ஆக்சி குளோரைடு, அது இல்லாமல் காப்பர் ஆக்சி குளோரைடு. ஸோ போர்டாக்ஸ் மிக்சர் அப்படிங்கிறது காப்பர் சல்ஃபேட், கால்சியம் ஹைட்ராக்சைடு மிக்ஸ் பண்ணது தான் போர்டாக்ஸ் மிக்சர். இது இல்லாமல் காப்பர் ஆக்சி குளோரைடு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரொடன்டிசைடு. ஸோ ரொடன்டிசைடு எலி கொல்லிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த காப்பர் சல்ஃபேட் இருக்குல்ல, அதையும் பயன்படுத்துவாங்க எலி கொல்லிகளுக்கு. இப்போ இவங்க என்ன பயன்படுத்துகிறாங்க பாருங்கள், ஜிங்க் பாஸ்பேட், ஆர்சினிக், தாலியம் பாஸ்பேட், ஒயிட் பாஸ்பேட். These are the some examples of rodenticide, எலி கொல்லிகளுக்கான எக்ஸாம்பிள்ஸ். பயோபெஸ்டிசைடு, உயிர் பூச்சிக்கொல்லிகள், இது கொஞ்சம் பயன்படுத்தலாம். இந்த பயோபெஸ்டிசைட்ஸ் என்ன ஆகும், பிளான்ட்டை ப்ரொடெக்டும் பண்ணும், இன்செக்டையும் எதிர்த்து போராடும். அடுத்தது பாருங்கள், பயோபெஸ்டிசைட்ஸ். இந்த உயிர் பூச்சிக்கொல்லிகள் பார்த்திங்கன்னா தோற்ற அடிப்படையில் பல்வேறு வகைகள் காணப்படுதாமா. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், மண்ணில் பூச்சிக்கொல்லிகளை கலப்பதன் மூலம் வேர் தாக்கும் பூச்சிகளாக மாறிடுது. என்ன, குளோரோபைரிஃபோஸ், மனப்பாடம் பண்ணி வச்சுக்க, குளோரோபைரிஃபோஸ். தண்டுகள் இலைகளை கழிக்கும் சில பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மேலத்தையான், லிண்டேன், தயோடேன் பயன்படுத்துகிறோம். இந்த ஒவ்வொன்றும் எதுக்காக பயன்படுத்துகிறோம், அது பேர் என்ன அப்படிங்கிறத படித்து வச்சுக்கணும், எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சக்கிங் இன்செக்ட், அதாவது சாப் சக்கிங் இன்செக்ட், சாறு உறிஞ்சி சொல்லக்கூடிய பூச்சிகள்லாம் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக டைமெத்தோயேட், மெட்டாசிஸ்டாக்ஸ். ஸோ டைமெத்தோயேட் அண்ட் மெட்டாசிஸ்டாக்ஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் கண்ட்ரோலிங் sap sucking insects. weedicides, களைக்கொல்லிகள் என்னென்னா பாருங்கள், 2,4-D அப்படின்னு சொல்லுவாங்க களைக்கொல்லிகள். 2,4-D அர்த்தம் 2,4-டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் தான் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஆர்சனிக் ஆசிட் இஸ் எ டெசிகண்ட் ஹெர்பிசைடு. சரி, டெசிகண்ட் ஹெர்பிசைடு தான் இந்த ஆர்சனிக் அமிலம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லிகள், உரங்கள் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் என்சிஆர்டி புக்கையும் கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கணும். இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்கான், எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது பாருங்கள். த விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆல்சோ கால்டு சின்ரி ஃபெர்டிலைசர்ஸ், கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். சிந்திரி உரம் என்பது அமோனியம் பாஸ்பேட், அமோனியம் சல்ஃபேட் இல்லை, அமோனியம் சல்ஃபேட்.
ஸோ NH4SO4 அம்மோனியம் சல்ஃபேட். ஸோ அடுத்த ஒரு கேள்வி, நேரடியான கேள்வி, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் DDT. புரியுதா? எக்ஸ்பென்ஷன் ஆஃப் டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் மனப்படம் பண்ணி வச்சுக்கோ. இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டு வச்சுருக்காங்க. இன்செக்டிசைட் தட் ஆக்ட்ஸ் அஸ் எ நெர்வ் பாய்சன். கேள்விப்பட்ட இப்போ தானே? மெலத்தியான். நெர்வ் பாய்சன்ஸ், நரம்பு நஞ்சாக செயல்படக்கூடிய பூச்சிக்கொல்லி எது அப்படின்னா மெலத்தியான். அடுத்தது பாருங்கள், நைட்ரோஜினியஸ் ஃபெர்டிலைசர்ஸ். நைட்ரஜன் கொண்டுள்ள உரம் அப்படின்னா யூரியா. வேறு எங்கேயும் நைட்ரஜன் கிடையாது. பொட்டாசியம் சல்ஃபேட்ஸ், சரிங்களா? K2SO4, போனாஷ், ஜிப்சம், சரிங்களா? இதெல்லாம் வந்து நைட்ரஜன் கிடையாது. யூரியா மட்டும்தான். NH2 CONH2. அதனால தான் அந்த நைட்ரஜன் இருக்கக்கூடிய உரங்கள் பார்த்தா யூரியா தான். ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டாங்க பாருங்கள். ஃபெர்டிலைசர்ஸ் மஸ்ட் பி இன்சால்யூபிள் இன் வாட்டர். படிச்சிருக்கோம்ல, ஃபெர்டிலைசர்ஸ் வந்து முழுமையாக கரையாது, இன்சால்யூபிள் இன் வாட்டர். கொஷின் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? ராங் அபவுட் தி ஃபெர்டிலைசர்ஸ். ஆனால் ஃபெர்டிலைசர்ஸ் மஸ்ட் பி இன்சால்யூபிள் இன் வாட்டருங்கிறது சரிதான். இட் ஷுட் பி மெயின்டைன் pH 10 to 30 தான். இது வந்து தவறாக தெரியுது. இப்படி நம்ம மெயின்ட் பண்ண மாட்டோம், சரியா? 10 to 13. இட் ஷுட் நாட் பி பாய்ஸ்னஸ் பிளான்ட்ஸ். என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? கீழ்காணும் கூற்றங்களில் உரங்கள் குறித்த தவறான கூற்று. பார்த்தீங்கன்னா 10 to 13. 10 to 13 என்ன அர்த்தம் பாருங்க? pH 1 to 14, நடுவில் இருக்கு 7. இது ஆசிடு, அதாவது அமிலம், இது பேஸ். அப்போது உரங்கள் 10லேருந்து 13னா பேஸில் தான் இருக்குது. அப்போது எல்லா உரங்களும் எப்படி இருக்கும்? காரத்தன்மை கொண்டவை, சரியா? பேஸ் அல்கலினிட்டி. அப்போது என்ன மீனிங்? இது மட்டும்தான் சரி, இது ரெண்டுமே தவறு. அப்போ தவறானது கண்டுபிடிக்கணும்னா 1 மற்றும் 2 இதான் சரியான விடை. பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் கேட்டாலே எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டேஸ் இஸ் ஏ டெசிகண்ட் ஹெர்பிசைட். இப்போ பார்த்துட்டு நீர் உறிஞ்சி களைக்கொல்லி அப்படின்னா ஆர்செனிக் அமிலம். நேரடி கேள்வி. மேட்ச் தி ஃபாலோயிங் படித்து வச்சுக்கணும். பாருங்கள், எப்படி இருந்தாலும் மாற்றி கேட்டுப்பான். ஒவ்வொரு மினரல்ஸும் எதுக்கு எங்கே பயன்படுது அப்படின்னு பார்த்துங்க. மாலிப்டினம் எனக்கு தெரிஞ்சு மெக்னீஷியம் நான் படிச்சிருக்கேன். மெக்னீஷியம் எதுக்கு பயன்படும் தெரியுமா? பச்சையத்தை உருவாக்குவதற்கு பயன்படும். அப்போது சி அப்படிங்கிறது 1 குறிக்குது. அப்போ சிங்கிறது 1 குறிக்கும் அப்படின்னா இந்த 2 சியும் டியும் தான் ஆப்ஷன்லேயே வரும் இல்லையா? ஏபி வராது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 1 வச்சுட்டே கண்டுபிடிச்சிடலாங்க. புரியுதா? அதே மாதிரி மாலிப்டினம், ஜிங்க்கு, சல்ஃபர், சரியா? இது கொஞ்சம் கஷ்டப்பிடிக்கிறது கஷ்டம்தான். ஸோ இதை கண்டுபிடிக்கும் போது மெக்னீஷியம் மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கோம், குளோரோஃபில் அப்படின்னா. மற்ற 2 கொஞ்சம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஆக்சின்னு பயாலஜியில் படிச்சிருப்பீங்க. ஆக்சின்னு தெரியுங்களா? செடி இருக்குல்ல, செடி வளருதுல, அதன் நுனி பகுதியில் ஆக்சின் இருக்கும். அந்த ஆக்சின்னு அதுதான் வந்து செடியை வளர்த்துக்கிட்டே நுனிப்பகுதி வளர்ந்துக்கிட்டே போகும். அதுக்கு ஜிங்க்கு தேவைப்படும் அப்படிங்கிற நம்ம வந்து ஆல்ரெடி பயாலஜியில் படித்தவங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஜிங்கை சொல்லிடலாம். புரியுதா? அப்போது பிங்கிறது 3 குறிக்குது. ஸோ பிங்கிறது 3 குறிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே ஆன்சர் என்ன வருதுங்க? ஆப்ஷன் சி வருது. அப்போ ஏதாவது 2 சரியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆன்சர் கொடுத்துடலாம். இருந்தாலும் நீ படித்து வச்சுக்கோ. மாலிப்டினம் நைட்ரஜன், சரியா? சல்ஃபர் மெத்தியோனின் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. வேறு எங்கேயாவது கேட்டாங்கன்னா ஆன்சர் கொடுக்க தயாராகிக்கணும்.
ஸோ அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள் எப்படி கேட்டு வச்சுருக்காங்க. சூஸ் ஹைலி செலக்டிவ் rodenticides ஃபார் rats among சோடியம் ஃப்ளோரோஅசிட்டேட், ஆல்ஃபா நாப்தைல் யூரியா, நார் புரோமைடு, தாலியம் அசிட்டேட். சரிங்களா? இவை எலிகளுக்கு மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கொல்லி எது அப்படிங்கிறாங்க. ஸோ கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டான் எல்லாத்தையும். இதில் எது அப்படின்னா நார் புரோமைடு அப்படிங்கிறது சரியான விடை. சோடியம் நம்ம எலிகளை ரொடென்டிசைடாக பயன்படுத்த மாட்டோம், யூரியாவும் பயன்படுத்த மாட்டோம். சரி அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள். which of the following compounds used as a fertilizers? அமோனியம் புரோமைடு கிடையாது. அமோனியம் ஆக்சைடு புரோமைடெலாம் நம்ம வந்து ஃபெர்டிலைசர்ஸ்க்கு பயன்படுத்த மாட்டோம். ஃப்ளூரைடும் பயன்படுத்த மாட்டோம். கொஞ்சம் இது திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன் ஃப்ளூரைடு, புரோமைடு, ஆக்சைடு? நம்ம பீரியாடிக் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் அப்படி வரிசையாக எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே ரைட் சைடில் இருக்கும். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் ஃப்ளூரைடு நம்ம எங்கேயும் பயன்படுத்தியிருக்க மாட்டோம். அதே மாதிரி அமோனியம் ஆக்சைடு. ஆனால் அமோனியம் குளோரைடு NH4Cl. சரிங்களா? NH4 அமோனியம் குளோரைடு. இந்த NH4Cl உரமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சேர்மமாக பயன்படுத்துகிறோம், காம்பவுண்டாக பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ அமோனியம் குளோரைடு. ஸோ அடுத்த ஒரு கடைசி கேள்வி. த ப்ராடக்ட் அப்டைன்ட் ஃப்ரம் கோல்டார். பாருங்கள், கோல்டார் என்னது? கோல்டாரு இதான் வந்து இந்த அந்துபூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, நாப்தலின் பால்ஸ், கோல்டார், விச் இஸ் யூஸ்டு டு ரீபெல் மோத் அண்டு அதர். இப்போ கோல்டார் அப்படின்னா அந்துபூச்சியில் என்னாச்சு, நாப்தலின் அப்படிங்கிற ஒரு அந்த நாப்தலின் குண்டை தான் சொல்கிறாங்க. நாப்தலின் தான் நம்ம சில இடத்துல பயன்படுத்திட்டு இருப்போம். இந்த பூச்சிலாம் வந்து வந்து பூச்சிலாம் வராமல் இருக்கிறது தடுப்பதற்கு, ஒழிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய நாப்தலின் பால்ஸ், அதுக்கு இந்த கோல்டார்லேருந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம், ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இதோட டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு டாபிக் பார்க்கலாம்.